திருத்தொண்டர் புராணம் என்பதே சேக்கிழார் வைத்த பெயர். இது திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது நாயன்மார்கள் 60 பேரைத்தான். அடுத்து வந்த நம்பிகள் அவரையும் அவரது தாய் தந்தையரையும் சேர்த்து 63ஆக பாடினார். இதையெல்லாம் ஆதாரமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். நம்பியாண்டார் நம்பிகள் காலத்துல ராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அதற்கு பிறகு ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரியணையில் அனபாயச் சோழன் ஆட்சியில் இருந்தார். இப்பொழுது சேக்கிழார் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். நமது சேக்கிழார் கிபி 11ஆவது நூற்றாண்டில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் மிகச்சிறந்த சிவபக்தர்கள், நல்லொழுக்கம் மற்றும் கல்வி கேள்விகளில் வல்லவர்கள். ஆனால் அவர்களுக்கு நெடு நாட்களாக பிள்ளை இல்லை. அதனால் அவர்கள் சிவபெருமானை வேண்டி பல கோயில்களுக்கு சென்று வந்தனர். பின்பு இறைவன் திருவருளால் சேக்கிழார் பிறந்தார். அவருக்கு அவர் பெற்றோர் வைத்த பெயர் அருள்மொழி தேவர். சேக்கிழாரின் பெற்றோர்களுக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை தொழுவது வழக்கம். அதேபோல் சேக்கிழாரும் தனது 5வது வயதிலேயே நற்பழக்கங்களை மேற்கொண்டார். அவரது தந்தைக்கு தேவார பாடல்களை கடவுள் முன்பு பாடுவது வழக்கமாக இருந்தது. அதை ஆவலோடு கேட்கும் சேக்கிழார் அப்படியே மனப்பாடம் செய்து விடுவாராம். தனது 5வது வயது முதல் பள்ளிக்கு செல்லலானார் சேக்கிழார். ஆசிரியர் எடுக்கும் பாடங்களை நன்கு படித்து வந்தார். ஆசிரியரை கண்கண்ட தெய்வமாக மதித்தார். அவரின்